students, now we are going to see first problem in exercise 3.1. The question: if the sides of the cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. So question என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கியூபிக் பாக்ஸை ஒரு சைடையும் 1 யூனிட்டு, இன்னொரு சைடு 2 யூனிட்ஸ், இன்னொரு சைடு 3 யூனிட்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அது கியூபாய்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த கியூபாய்டுடைய வால்யூம் எப்படி இருக்குன்னா, வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52 cubic units. அப்போ அந்த கியூப் இருக்கு இல்லையா, கியூப் பாக்ஸோடைய யூனிட் வந்து 52 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கியூபிக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லாத்தினுடைய எட்ஜும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கியூபு. அப்போது எல்லா சைடும் எக்ஸு, எல்லா சைடுமே எக்ஸ் தான். ஓகே, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே சேம். ஸோ இதில் ஒரு சைடை வந்து 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடை 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடை 3 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது சைடெல்லாம் வேரி ஆகிடுச்சு அப்படின்னா அது கியூபாய்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அந்த கியூபாய்டுடைய வால்யூம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, கியூபிக் வால்யூம் ப்ளஸ் 52 யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அப்போ கிவன் நம்ம எப்படி அதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், லெட் எக்ஸ் பி தி சைடு ஆஃப் தி கியூபிக் பாக்ஸ். ஓகே, கியூபிக் பாக்ஸுடைய சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் வால்யூம் ஆஃப் cuboid which is equal to volume of cube plus 52 units. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் வந்து அது கூட 52 யூனிட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. அப்போது கியூபாய்டுடைய வால்யூம்க்கு என்ன ஃபார்முலான்னா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு நம்ம தெரியும். அப்போது ஒரு சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, another side x plus 2, another one x plus 3, which is equal to volume of cube. கியூபுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் கியூப் இல்லையா, ஏ கியூப் அப்படி சொல்லுவோம். அப்போ லென்த் பிரெத் அண்ட் ஹைட்டு ஆல் ஆர் சேம், அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find எக்ஸ் சைடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 1 + 2 + 3 ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அது எப்படின்னா 2 டேர்ம்ஸுடைய ப்ராடக்ட் சம். அப்போது என்னென்ன 2 டேர்ம்ஸ் இருக்கும், 1 × 2 2 ப்ளஸ் 1 × 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 3s are 6 ப்ளஸ் 1 × 3 3, ஓகே, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட், அது எல்லா டேர்ம் கான்ஸ்டன்டோடைய ப்ராடக்ட். ஸோ 1 × 2 × 3, 2 3s are 6. ஸோ 6 is equal to x cube plus 52. ஸோ x cube plus 6x square இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11x plus 6 is equal to x cube plus 52. ஓகே, இங்கே x cube என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த 52 ரைட் சைடில் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடுனா மைனஸ் 52. ஸோ அதில் 6 லெஸ் பண்ணிடுறீங்க. அப்போது 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x. ஸோ மைனஸ் 46 is equal to 0. ஸோ திஸ் இஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 46 மைனஸ் 46 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்கணும். ஓகே, ஸோ அது என்ன நம்பர், இது இங்கே 6 மல்டிபிள் இருக்குது. அப்போது இன்ட்டு 6 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது ஆட் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 11 வரணும், நடுவில் வந்து 11 இருக்குது. ஸோ அப்போ அது என்ன நம்பர், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. இதை நம்ம அப்படியே சிம்பிளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை 2ஆல் டேட் பண்ணிடுங்க, அப்போ 23 கிடைக்கும். அந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 6 12 கிடைக்கும். ஓகே, அப்போது மைனஸ் 23 + 2. இப்போது நம்ம ப்ளஸ் 11 வரணும். அப்படின்னா ப்ளஸ் 23 மைனஸ் 12. இப்போது நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் 11 கிடச்சிருச்சு. ஓகேவா, ப்ளஸ் 11. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 2 ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும், பிரித்து எழுதுனா போதும். அதனுடைய டிஃப்ரென்ஸ் 11 கிடச்சிருக்கு. டிவைடட் பை இங்கே 6
எக்ஸ், இங்கேயும் 6x. அப்போது இங்கே டிவைட் பண்ணிடலாம். 1 6 6 2 6 12. ஸோ இங்கே நம்ம பண்ண முடியாது. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 6x மைனஸ் 23 இன்ட்டு ப்ளஸ் 23 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து 6x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 23/6. ஸோ நெகட்டிவில் கிடச்சிருக்கு. சைடு வந்து நெகட்டிவ் வர்றது சான்ஸ் இல்லை, பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அப்போ சைடு வந்து 2 யூனிட்ஸ். ஓகே, சைடு வந்து 2 யூனிட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு நம்ம இங்கேயும் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 52. ஸோ எக்ஸ் இஸ் 2. ஸோ 2 கியூப் ப்ளஸ் 52. This is 8. 8 plus 52 equal to 60. So 60 cubic units. Okay. So this is the required volume of cuboid. Next let me see exercise 3.1 second question. Construct a cubic equation with roots. First one 1, 2, and 3. Second one, third one. 3 questions are given. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கியூபிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் 3 ரூட்ஸ் கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இது கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா 3 ரூட்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் alpha beta plus beta gamma plus gamma into alpha into x. So next minus alpha beta gamma equal to 0. Okay, so the plus minus alternate வரும். So first leading coefficient 1 எடுத்துக்கிறோம். இங்கே sum of the root alpha plus beta plus gamma. Next the sum of the product of two roots. So next minus product of 3 roots. So this is the general formula. இப்போ நம்ம alpha beta gamma first one இல்லை, let alpha equal to 1, beta equal to 2 and gamma equal to 3 எடுத்துட்டோம்னா sum of the roots find பண்ணிடலாம். இப்போ alpha plus beta plus gamma equal to 1 plus 2 plus 3 equal to 6. Second one alpha beta plus beta gamma plus gamma alpha equal to, so 2 terms of product பண்ணா, அப்போ 1 into 2 2 plus next 2 into 3 6 plus 1 into 3 3, so add பண்ணிட்டா 11. Next product of 3 roots, so alpha beta gamma which is equal to, அப்போ நமக்கு 1 into 2 into 3 6. ஸோ இப்போ அதை சப்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா therefore the required cubic equation x cube minus alpha plus beta plus gamma 6, so x square. So next 11, so plus 11x, so next plus, பட் இங்கே மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். இப்போ minus 6 equal to 0. Okay, similarly we can find remaining 2. Okay, second one அதே மாதிரி let alpha equal to 1, beta equal to 1 and gamma equal to minus 2. So alpha plus beta plus gamma equal to 1 plus 1 minus 2 equal to 0. So next alpha beta plus beta gamma plus gamma into alpha equal to 1 into 1 1, next 1 into minus 2 again 1 into minus 2. So minus 4 plus 1 minus 3. So next alpha beta gamma, so 1 into minus 2 equal to minus 2. So next formula subject பண்ணிடலாம். So அப்போ x cube next minus sum of the roots, so that is 0. So 0 into x square 0 ஆகிடும். Okay, so அப்போ அதை விட்டுடலாம். So next
இந்த term minus 3, so minus 3x. So next minus alpha into beta into gamma, minus 2 minus 2 minus plus 2 equal to 0. Okay, this is second one. So next third one, let alpha equal to 2, beta equal to 1 by 2 and gamma equal to 1. Then alpha plus beta plus gamma equal to 2 plus 1 by 2 plus 1, which is equal to 2 plus 1 3, 3 plus 1 by 2, so 6 plus 1 7, so 7 by 2. Next alpha beta plus beta gamma plus gamma alpha equal to 2 into 1 by 2, so 2 to cancel ஆயிட்டு 1 கிடைக்கும், plus next 1 by 2 into 1 1 by 2, next plus 1 into 2 2 equal to, so 3 plus 1 by 2, 6 plus 1 7 by 2 again. Next product of the roots, so alpha beta gamma equal to 2 into 1 by 2 into 1, so 2 to cancel, 1 into 1 1. Okay, so finally நம்ம formula substitute பண்ணா அப்ப x cube, next minus sum of alpha plus beta plus gamma already 7 by 2, so minus 7 by 2 x square, next plus வரும், plus next இந்த values 7 by 2 தான், so 7 by 2 into x, so next alpha beta gamma equal to 1, so minus 1 equal to 0. Okay, so multiply by 2 டிவைடில் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிடலாம், அப்போ 2x cube minus 7x square plus 7x 1 into 2, so minus 2 equal to 0. So this is the required cubic equation. Next we will see third problem in exercise 3.1. The question, if alpha beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0, form a cubic equation whose roots are, so first one la 2 alpha 2 beta 2 gamma root ஆ இருந்ததுனா cubic equation find பண்ணனும், second one la 1 by alpha 1 by beta and 1 by gamma roots ஆ இருந்துச்சுனா cubic equation find பண்ணனும், so third one la minus alpha minus beta minus gamma. Okay, so first நம்ம find பண்ண வேண்டியது alpha beta gamma அதனுடைய values find பண்ணி இதல substitute பண்ணனும். Okay, so given என்ன கொடுத்துறாங்கன்னா alpha beta gamma, given alpha beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. ஸோ இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம்னா sum of the root ஃபைண்ட் பண்ண முடியும் இல்லையா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் பி பை ஏ இல்லையா, ஸோ இங்கே பிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2, ஏ வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் minus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 terms இல்லையா, 2 roots ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அதனுடைய சம் எப்படி இருக்குன்னா சி பை ஏ ப்ளஸ் தான் வரும், ஸோ 3/1 3 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ், ஸோ அது எப்படி இருக்கும் பாருங்கள், மைனஸ் இங்கே இருக்கும் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, ஸோ அப்போ அங்கே ப்ளஸில் இருக்குது, ஸோ -4. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் ஒன்றில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா ரூட்ஸாக இருந்ததுன்னா அதனுடைய ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், சம் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் ஒன்றில் நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ், அதாவது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஃபைண்ட் பண்ணிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இதோட வேல்யூஸ் பாருங்கள் -2, அப்போது 2 2s are 4, ஸோ -4 கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம், அப்போ 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா, ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா ப்ளஸ் 2 காமா இன்ட்டு 2 ஆல்ஃபா. ஓகே, 2 2s are 4, இங்கே 2 2s are 4, அப்போ 4 காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா கிடைக்கும்.
அப்போ 4 இன்ட்டு, ஸோ இதோட வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்குது 3. அப்போ 4 3s are 12. ஓகே, ஸோ ஃபைனலாக 3 ரூட்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். அப்போது 2 alpha 2 beta 2 gamma, அப்போ 2 2s are 4 4 2s are 8. அப்போது 2 alpha 2 beta into 2 gamma மல்டிப்ளை பண்ணுன்னா 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 இன்ட்டு இதோட வேல்யூ -4, ஸோ -32. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா x³ மைனஸ் வரும். இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் போடுவோம். அப்போ இங்கே ஆல்ரெடி -4 இருக்குது. அப்போது -4 இன்ட்டு எக்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும். ஸோ 2 டேர்ம்ஸுடைய ப்ராடக்டுடைய சம் அப்போ 12. அப்போ 12x, திஸ் இஸ் x². ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்டோட வேல்யூஸ் வந்து -32, பட் ஃபார்முலா ஒரு மைனஸ் வரும். ஸோ -32 ஈக்குவல் டு 0. அப்போது விச் இம்ப்ளைஸ் x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x² ப்ளஸ் 12x, திஸ் இஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி required cubic equation for the first one. செகண்ட் ஒன்னில் நமக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா 1/α 1/β 1/γ. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். 1/α ப்ளஸ் 1/β ப்ளஸ் 1/γ ஈக்குவல் டு, ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமாவை நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரில் எப்படி இருக்கும், ஆல்ஃபா இருக்கா, அப்போ பீட்டா காமா இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா இருக்கா, அப்போ ஆல்ஃபா காமா வரணும், ப்ளஸ் நெக்ஸ்ட் காமா இருக்குது. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இருக்குது இல்லையா. ஸோ அதனுடைய வேல்யூஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் 3. ஸோ திஸ் இஸ் 3 பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. ஸோ -4. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது 2 டேர்ம்ஸ்னுடைய ப்ராடக்ட். அப்போ 1/α இன்ட்டு 1/β, அப்போது 1/α பீட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ளஸ் இது ரெண்டு செகண்ட் வந்து 1/α இன்ட்டு 1/γ, அப்போ 1/α இன்ட்டு 1 கிடைச்சிடும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1/β 1/γ ரெண்டு மட்டும் 1/β இன்ட்டு காமா. ஓகே, ஸோ இப்போது நம்ம எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா எடுக்கிறோன்னா ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துட்டோன்னா இப்போ ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் எது வரணும்னா காமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா காமா இருக்குது, ஸோ அப்போ எது வரணும் பீட்டா, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பீட்டா காமா இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் ஆல்ஃபா வரணும். ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், தட் இஸ் -2. அப்போது -2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -4. ஓகே, திஸ் இஸ் -4. அப்போது கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/2 ப்ளஸ் 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ 1/α இன்ட்டு 1/β இன்ட்டு 1/γ, அப்போனா 1/ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இதோட வேல்யூ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமாட்டாலே -4. அப்போ சப்ஜெக்ட் பண்ணிட்டா -1/4. ஓகே, ஸோ -1/4. இப்போ எல்லா வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம் ஃபார்முலாவில். அப்போ ஃபார்முலாவில் நமக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு x³ மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 3/4, பட் -3/4. அப்போ மைனஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/4 இன்ட்டு x². ஸோ நெக்ஸ்ட்டு 2 ரூட்ஸுடைய ப்ராடக்டுடைய சம். ஸோ அது வந்து 1/2. ஃபார்முலாவில் ப்ளஸ் தான் வரும். அப்போ ப்ளஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் வந்து -1/4, பட் ஃபார்முலாவில் மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போது 4 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பை 4 மல்டிப்ளை பண்ணினா நமக்கு 4x³ இங்கே ப்ளஸ் 3x², இங்கே 2 வரும் ப்ளஸ் 2x. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் தி required cubic equation ஃபார் தி செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனில் பாருங்கள், இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், அப்போது -α மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. ஸோ மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூஸ் -2.
ஸோ மைனஸ் இன்ட்டு -2 ஈக்குவல் டு +2. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு டூ டேர்ம்ஸினுடைய ப்ராடக்ட் வேணும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இதோட வேல்யூ ஏற்கனவே 3ன்னு தெரியும். ஸோ 3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். ஸோ அப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா into minus beta into minus gamma is equal to minus alpha beta gamma. So alpha beta gamma ஓட -4 அப்போ minus into minus +4ன்னு கிடைச்சிடும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா x³ நெக்ஸ்ட்டு மைனஸ் இதோட வேல்யூஸ் வந்து 2 அப்போ 2x². ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும் ஃபார்முலாவில். ஸோ ப்ளஸ் இதனுடைய வேல்யூஸ் 3. ஸோ 3x. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ அப்போது அதோட வேல்யூ 4. -4 is equal to 0. Okay. So this is the required cubic equation of the third one. Thank you, students.